கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தோணுது. கண்ணே, அது என்னன்னு சொல்லு. மெய்யம்மா நான் உன் கூட இருக்கிறேன்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் கண்ணு. இந்த அம்மா வாண்ட சொல்லு கண்ணு, சொல்லு கண்ணு. ரஞ்சினி, ரஞ்சினி, அதுல ஒண்ணு இல்ல மெய்யம்மா. நான் விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். நீ உனக்காக எதுவும் செய்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பசங்களும் உன் பிரச்சனைனால குச்சி குச்சி சாப்பிடாம இருக்கிறானுங்க. அங்க நீயும் எதுவும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம வேதனைப்பட்டு நேகுற. இதெல்லாம் நான் யாராண்ட போய் சொல்ல முடியும்? சொல்லு கண்ணு. சரி கண்ணு, இதுக்கு அப்பாலைக்கா இந்த விஷயத்தை பேசி ஒண்ணு நான் வேதனைப்படுத்த விரும்பல. என்ன நீயே மெய்யம்மாவா அம்மாவா நினைச்சுக்கினா என் அண்ட இன்னான்னு சொல்லு. இல்லனா அப்படியே விட்டுடு. நான் வச்சிடுறேன். மேமா மேமா, என்ன மெய்யம்மா காலை கட் பண்றாங்க. சரி, நாமளே நேர்ல போய் அவங்கள பார்க்கலாம். அம்மா, என்ன சீனு? அம்மா டைம் ஆச்சுமா. நான் ஆபீஸ் கிளம்பணும். லஞ்ச் ரெடியா? ரெடி. இதோ ஒரு நிமிஷம் கொண்டு வந்துடுறேன். சீனு, இந்த சரிம்மா, நான் கிளம்புறேன். சீனு, என்னம்மா சொல்லுங்க. ஆபீஸ்ல ஏதாச்சும் லோன் வாங்க முடியுமா? லோனா? ஆமாப்பா. அன்னைக்கு கோவில திமிரு பிடிச்ச பானுமதி என்கிட்ட சவால் விட்டுட்டு போனதுல இருந்து என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அவ கொடுத்த பணத்தை அவ முகத்துல விட்டெறிஞ்சு அவ மகனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் என் மனசு ஆறும். உன் அண்ணன் கிட்ட சொன்னாலும் அவன் இந்த விஷயத்த பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இருந்த பணத்துல கொஞ்சம் செலவு பண்ணிட்டான். நம்ம குடும்பம் எந்த விதத்திலயும் அந்த பானுமதி குடும்பத்துக்கு குறைச்சல் இல்லைன்னு நம்ம நிரூபிக்கணும். சீனு, சவால்ல ஜெயிக்கிறதுக்காக இல்ல, நம்ம குடும்பத்துக்காக எப்படியாச்சும் ஒரு 6 லட்சத்தை ரெடி பண்ணி கொடு. திடீர்னு எப்படிமா 6 லட்சம் ரெடி பண்ண முடியும்? ஏற்கனவே ஆபீஸ்ல லோன் வாங்கி தானே நம்ம வாங்கின கடன் வட்டி எல்லாம் அடைச்சிருக்கோம். அந்த லோனை கட்டி முடிச்சாதான் மறுபடியும் லோன் கேட்க முடியும். வாங்குற சம்பளம் வேற, வீட்டு செலவு, லோன் கட்டவே சரியா போகுது. இதுல நம்ம வீட்டை வர சீக்கிரம் அடமானத்துல இருந்து மீட்கணும். இதை சரி பண்ணவே இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. இதுல 6 லட்சம் எங்கம்மா லோன் வாங்குறது? சரி, அப்படியே நம்ம வாங்கினாலும் அதை எப்படிமா கட்டுறது? 6 லட்சம் வாங்கணும்னா வட்டிக்கு தாமா வாங்கணும். இல்ல சீனு, எப்படியாவது இந்த பணத்தை ரெடி பண்ணி தான் ஆகணும். உன்னால முடிஞ்சத பாருன்னு எவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட பாத்தியா? ஏன் நம்மளால முடியாதுங்கிற திமிர்ல தானே அவ அப்படி பேசிட்டு போனா. அந்த திமிரை உடைக்கணும். நம்மளால முடியுங்கிறத அவகிட்ட நிரூபிக்கணும். அந்த பானுமதி பையனை ஜெயிலுக்கு அனுப்பியே தீரணும் சீனு. இதுக்காக நம்ம எங்க கடன் வாங்கினாலும் தப்பே இல்லை. நம்ம கிட்ட உழைப்பு இருக்கு. சீக்கிரமே நம்ம அந்த கடனை கட்டி முடிச்சிடலாம். சரிங்கம்மா, கூடி சீக்கிரமே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரிப்பா, நான் வரேம்மா. அந்த கமலேஷ் திருட்டு பையன் இன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டான்?
அப்படியே ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி. இவனுங்களெல்லாம் நம்பவே கூடாது. நம்ம ரஞ்சனிக்கு அறிவு மழுங்கி போச்சு. அவன் நடிக்கிறான்னு தெரிஞ்சும் இவ அவனுக்கு ஒத்து ஒதுக்கிட்டு இருக்கா. விடக்கூடாது, ஏதோ ஒண்ணு பண்ணியாகணும். ஆனாலும் எனக்கு பிடிச்சவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காளே. நோ, அந்த கமலை சொல்றதுக்கெல்லாம் இவளும் தலையாடிக்கிட்டே இருக்கா. நோ நோ, என் பேத்தி அப்படிப்பட்டவ ஒண்ணும் கிடையாது. அவ தெளிவானவ, துணிச்சலானவ, சுயமா சிந்திக்க கூடியவ. எந்த முடிவு எடுத்தாலும் சுதந்திரமா தைரியமா முடிவெடுப்பா. அப்படிப்பட்டவ அந்த கமலேஷ் சொல்றதுக்கெல்லாம் தலைய ஆட்டுறானா? அந்த கமலேஷ் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ரஞ்சனிய லாக் பண்ணிருக்கான். முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஐடியா. தாத்தா ஃபோன் பண்றாரு. என்ன கட் பண்றான்? என்னடா, யார் ஃபோன்ல? ஜெமினி தாத்தா தான்டா ஃபோன் பண்ணாரு. என்னன்னு கேட்க வேண்டியது தானே? கேட்டு என்னடா ஆக போகுது? என்ன கேட்க போறாரு? ரஞ்சனி அங்கே வந்தாளா, கமலேஷ் ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாளா, அப்படி தானே கேட்பாரு.